கனடாவில் இருக்கிற அம்மா அவர்கள் 2-3 அம்மாமார், லண்டனில் இருக்கிற 2 சகோதரிகள். ஸோ எங்கிட்ட வந்து அதாவது நான் மட்டுமல்ல, சங்கீதா மேம் அவர்கள், இவன் விஜயோட மனைவி சங்கீதா மேம் அவர்கள் சொன்னதையே நம்பாம அவங்க வந்து அந்த விஜய் என்றவனுக்கு 51 வயசுல வப்பாட்டியை வச்சுட்டு சுத்தி கொண்டிருக்கின்ற அந்த விஜய் என்றவனுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமாக பேசி கொண்டிருந்தார்கள், கதைச்சு கொண்டிருந்தார்கள். எனக்கே ஒரு 2-3 பேர் வந்து ஒரு லிங்கை அனுப்பி, சங்கீதா விஜயோடு தான் இருக்காங்க தம்பி, இங்க பாருங்க எத்தனை வியூ வந்திருக்கு, எத்தனை லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார்கள். அதாவது 28 வருடம் மனைவியார், விஜயோட குடும்பம் நடத்தின மனைவியார் சொன்னதையே நம்பாம இந்த விஜய் என்ற ஒரு கூத்தாடி, அந்த கூத்தாடி அவன் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையில யாழ்ப்பாணத்துல நீர்வேலி என்ற ஒரு இடத்துலையும் சுன்னாகம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் பிறந்து இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற சகோதரிகள் வந்து அவனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்று அந்த விஜய் என்றவன் பண்ண அசிங்கத்தின் உச்சம். யாழ்ப்பாண பொண்ணு எப்பயுமே பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய தரம் என்ன அப்படி என்பது சங்கீதா அவர்களுடைய உண்மைகள் வெளியில வந்திருக்கு. இது வந்து நான் ரொம்ப எமோஷனலாக இருக்கு, ரொம்ப கவலையாக இருக்கு. அதாவது இந்த மனித இனம் எதை நோக்கி போகுது, கலாச்சாரம் எப்படின்றது எங்கே போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப கவலையாக கிடக்கு. சரி, இப்போ நடந்த விடயத்தை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? கொஞ்சம் நேரம் பொறுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சங்கீதா மேம் அவர்கள் 12 பக்க மனு, அதில் அழகா அவங்க பிறப்பு, வளர்ப்பு, படிப்பு அது கேட்டது போல எப்படி இந்த விடயத்தை ஹேண்டில் பண்ணணுமோ, எந்த டைம்ல ஹேண்டில் பண்ணணுமோ அதை அவங்க சரியா ஹேண்டில் பண்ணாங்க. 5 வருட மனவேதனை போராட்டம். நினைச்சு பாருங்க, தன்னோட புருஷனோட வப்பாட்டி, புருஷனோட அந்தரங்க வீடியோக்களை, அந்தரங்க படங்களை மனைவிக்கு அனுப்பி, உன் புருஷனை பாத்தியா எப்படி இருக்கான், என் நாய்க்குட்டி அவன் அப்படின்ற ரீதியில அந்த மனைவிக்கு அனுப்பி, அதை அந்த மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்கக்குள்ள, ஆமா நீ என்ன பண்ணுவ அப்படித்தான் அப்படின்னாலும், மாமனாரும் மாமியாரும் அம்மா பொறுத்து கொள்ளமா, அம்மா பொறுத்து கொள்ளமா, அம்மா பொறுத்து கொள்ளமா அப்படின்னு 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 3 வருடம் இல்ல, 5 வருடங்கள் அந்த பொண்ணு பொறுத்திருக்கு. கல்யாண வயசுல பிள்ளைகள் இருக்கு, பிள்ளையோட கிராஜுவேஷன், பெண் பிள்ளையோட கிராஜுவேஷனுக்கும் அப்பன் வரையில, மகன் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்குள்ள அதுக்கும் ஆதரவு கொடுக்கல, கஷ்டப்படைக்குள்ள அதுக்கும் ஹெல்ப் பண்ணல, பெத்தவனையும் கவனிக்கல, பெத்தவளையும் கவனிக்கல, கட்டினவளையும் கவனிக்கல, தான் பெத்த பிள்ளைகளையும் கவனிக்காம வப்பாட்டியே கதி எண்ணுக்கிற ஒருத்தன் கிடக்குறான் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? காசு கொடுக்கறல்ல, வெளியில வர்றல்ல, பேசாத அப்படின்றது, உன்னால பேச முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறது. அது பிறந்த மண், அந்த மனைவி, அந்த பெண் பிறந்த மண்ணையும் சரி, அங்க அவங்க பொதுவா வளர்ப்பு, ஜாழ்ப்பாண வளர்ப்புன்னா யார சொல்வாங்கன்னு தெரியும். அவரை வந்து தரக்குறைவா பேசுவதா இருக்கட்டும், என்ன மீறி உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்றதும் எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, அந்த யாழ்ப்பாண மண்ணில் பிறந்த சில தருதலைகளே விஜய் என்றவனுக்கு ஆதரவு கொடுத்ததுதான் எனக்கு மிகப்பெரிய மனவேதனையா கிடக்கு, மிக கஷ்டமா கிடக்கு. இன்னைக்கு அந்த விஜய் என்றவன் திரிஷாவோட ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னா போயிருக்கான். அதுவும் அவங்களுடைய மனைவியார் ஒரு 4 நாட்களுக்கு முதல் அவங்க அந்த மனுல 12 பக்க அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுல இவன் பண்ண கொடுமைகள், மனவேதனைகள் சுருக்கமா சொல்லணும்னா அவங்க ஒரு செக்ஷன் சொல்லியிருக்காங்க. இவன் ஒரு மனநோயாளி அப்படின்ற இதுல. அப்ப அவ்வளவு தூரம் நடக்குது. இவனோட அடிமைகள், இவன் செட் பண்ண பிஆர் கூட்டங்கள் அந்த பொண்ணை ஒரு கேவலமானவங்க, சங்கீதா மேம் அவர்கள் ஒரு கேவலமானவங்க, சங்கீதா டிஎம்கே காசு வாங்கிட்டாங்க, டிஎம்கே தான் இப்படி பண்ணுது அப்படின்னு இவனோட பிஆர் டீமும் சரி, இவனோட அடிமைகள் ஜோம்பி கூட்டமும் சரி விடயங்களை வந்து சோசியல் மீடியால பொய்யா பரப்பி கொண்டிருக்கு. உண்மையிலேயே இவனுக்காக ஒரு சப்போர்ட் இருக்குமானா இல்ல. இவன் நடிச்ச படம் ரீரிலீஸ் பண்ணாங்க, 10,000 ரூபாய் கலெக்ஷன் கூட ஆகல. அப்ப சோசியல் மீடியால மட்டும்தான் இவனோட காசை வச்சு இவனுக்கு ஏதோ சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் பின்பம் இருக்கிற மாதிரியும் இவன் வந்து காமிக்கிறான். சோ இவன் இருக்கிற கட்சியிலேயே இவனுக்கு ஓட் போடுறதுக்கான கூட்டத்துல 70% மைனர். இவனுக்கு டிபாசிட் கூட கிடைக்குமான்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவன் கிட்ட இருக்கிற அந்த காசு திமிரில் இங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு விடயம் போது, அந்த பொண்டாட்டி வந்து அப்படி ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் இது ஒரு பேசும் பொருளா இருக்கு. இன்று நடந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு அந்த திரிஷாவோட ஒரே கார்ல வாரான், வந்து இறங்குறான், வந்து இறங்கி போஸ்ட் கொடுத்து போட்டு போறான். அப்ப இப்ப எல்லாமே வந்து இவனை ஆதரிக்கிற கூட்டங்கள் என்ன அப்படின்னா, குப்பை ஊட்டுறவனே 4 வப்பாட்டி வச்சிருக்கான், ஆட்டோ ஊட்டுறவனே 10 வப்பாட்டி வச்சிருக்கான். அப்ப பணக்காரர்களை வச்சிருக்க மாட்டாங்களா? எத்தனை பேர் எத்தனை வச்சிருப்பாங்க?
அப்படின்னு ஒரு அந்த வீடியோ நம்ம இருக்குது பாருங்க. சோசியல் மீடியா அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரலா இருக்குது. பொம்பளைகள் மக்களே, அக்கா வயசுல இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க. இன்னொருத்தி சொல்றாள், பக்கத்துல புருஷன் இருக்கிறான், பிள்ளை இருக்கா, எனக்கு என் புருஷனை விட என் பிள்ளைய விட விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்றாள். இன்னொன்னு சொல்லுது, இன்னொரு 4-5 பெண்கள் ஒன்னா சொல்றாங்க, நாங்க இது வரைக்கும் விஜய்க்கு தங்கச்சியா இருந்தோம், அக்காவா இருந்தோம், இனிமேல் பொண்டாட்டியாவும் இருப்போம், சங்கீதா போனா என்ன அப்படின்ற மாதிரி. இங்க வலிக்குது மக்களே சத்தியமா. இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. பிக் பாஸ் சீசன் 9ல விஜய் பார்வதி என்ற ஒண்ணு காமெடியோட கவரை பத்தி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணாம். அது ஒரு அசிங்கமான ஒரு வீடியோ. ஒரு நாளைக்கு 4 தடவை போட்டு தின்னுவேன், கவரை கழுவி போட்டு தின்னுவேன், அசிங்கமா பேசுறேன். குழந்தைகள் வந்து பெரியவங்க பார்க்குற ஷோல அதை அந்த விஜய் பார்வதி என்ற தமிழ் பொம்புல கேட்டு ரசிக்குது, அதை என்கரேஜ் பண்ணி பேசுது. அதுக்காகவே நான் விஜய் பார்வதியை வெறுத்தேன், கழுவி ஊத்துனேன் பிக் பாஸ் சீசன் 9ல. அப்ப இப்ப நிஜ அது ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ. இது வந்து ரியல் லைஃப். இவன் விஜயன்றவன் பொது வழியில மக்களுக்கு சேவை செய்ய போறான் அப்படின்றான். பெண்களுக்கு முன்னுரிமை இல்ல, பெண்களுக்கு அடக்குமுறை நடக்குது, அப்ப அதை எதிர்த்து நான் வர்றேன் என்றான். ஆனா இவன் 5 வருஷமா அந்த பெண்ணை எவ்வளவு தூரம் மனவேதனை படுத்தி இருக்கான். அடே விஜய் மனுஷனாடா நீ? உன்னை நம்பி வேற ஒரு நாட்டுல இருந்து அந்த பிள்ளை வந்திருக்குல்ல, வந்து 28 வருஷம் வாழ்ந்திருக்கால. சங்கீதா அப்படின்னு ஒருத்தனாங்களா உனக்கு மரியாதையே? அப்ப உனக்கு மரியாதை அந்த பொண்ணால தான்டா. அப்ப அந்த பொண்ணை 5 வருஷம் நீ என்னடா பண்ணிருக்க? எவ்வளவு ஒருத்தி உன் கூட இருக்கிற வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்து போட்டு பொண்டாட்டிக்கு அனுப்புறாளுன்னா அந்த பொண்டாட்டிக்கு எப்படிடா வேதனையா இருக்கும்? அது 5 வருஷம் ஒரு நாளே தன்னுடைய புருஷன் இன்னொரு பெண்ணோட ஒரு செல்ஃபி எடுத்தாலே பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா இது கேவலமான வீடியோக்கள். நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறான் இவன் விஜய். அவளுக்கு அதை வந்து பொண்டாட்டிக்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப அதை வந்து அந்த பொண்ணு 5 வருஷம் வந்து வெளியில சொல்லாம இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் மனவேதனை இருக்கும் அந்த பொண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? தன்னோட அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கி இன்னொருத்தி காலில் கிடக்குறான். எத்தனை இன்னொருத்தி இல்ல 2-3 கிடக்குது இன்னும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எப்படிடா இருக்கும்? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சரி, உன்னை பெற்றவங்களுக்கும் சரி. S.A. சந்திரசேகரன் ஒருத்தர் இல்லைன்னா எங்க இருப்பான்னு தெரியாது. இவன் 6 வருஷம் நடிச்ச படமே ஃபிளாப். எவனுமே இவனை வச்சு எடுக்க வரல. அந்த மனுஷன் வந்து தன்னோட இது வரைக்கும் ரஜினிகாந்த் சார் அவர்கள், விஜயகாந்த் சார் அவர்கள் அப்படின்னு அருமையான குடும்ப படங்கள் எடுத்தவர். இவனை வச்சு எடுத்தா கூட்டம் வராதுன்னு விட்டுப்பட ரேஞ்சுக்கு எடுத்தார். அசிங்கமான காட்சிகள் சங்கவி அவர்களை வச்சு எடுத்தாங்க, கவர்ச்சியான காட்சிகள். அது வரைக்கும் சந்திரசேகர் அவர்கள் அப்படி இல்லை. தன்னோட மகனை வந்து எப்படியாவது கொண்டு போகணும்னு அந்த S.A. சந்திரசேகர் சார் அவர்கள் தன்னோட இமேஜ் போனாலும் பரவாயில்லன்னு இப்படி அப்படி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த படம் மூடையில பெரிய டைரக்டர்ஸ் காலில் விழுந்து, அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, பூவை உனக்காக படங்கள் வந்து இன்னைக்கு இப்படி நிற்கிறான். அதுலயும் இவனோட இந்த பழக்க வழக்கம் காரணமா இவன் வளரவே இல்லை. 50 வருஷம் நம்பர் 1 இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அவர் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி இருக்கிறார், அவரோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கார். அதனாலதான் இப்ப 76 வயசுலயும் அவர் ஹீரோவா நடிச்சா இத்தனை கோடி வசூலாகுது. ஆனா உனக்கு நிஜ லைஃப்லயே நீ ஜீரோவே. பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல, பெத்தவங்களுக்கு உண்மையா இல்ல, பெத்த பிள்ளைகளுக்கு உண்மையா இல்ல, தொழிலுக்கு உண்மையா இல்ல. யாருடா நீ? உன்னை ஒரு மனுஷனை நம்பி உன்னோட கூட்டத்துக்கு வந்து 52 பேர் செத்துருக்காங்க. நேத்து நடந்த கூட்டத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு பால் வியாபாரியோட மகன் வந்து கோமால கிடக்குறான். நீ உண்மையெல்லாம் மனுஷனாடா? அசிங்கமா இல்லையாடா விஜய்? சே, மான ரோசம். அதாவது ஆடைகளை போட்டுட்டு போறது மான ரோசத்துக்கு. நீ எல்லாம் என்னத்துக்கு வர்றான்? கல்யாண வீட்டுக்கு வர்றான் உன்னை கூட்டிட்டு, அங்க பொண்டாட்டி கதறி கொண்டிருக்கு. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? சே, அதுக்குள்ள சோசியல் மீடியால பெண்கள் யாராவது இவனுக்கு எதிராக, அதுவும் மகளிர் தினம் வேற இருக்கு, இவனுக்கு எதிராக இல்ல, இவன் பண்ண அநியாயங்கள் கேவலங்களை தட்டி கேட்டா அந்த பெண்களை கேவலமா இவனோட சோம்பி கூட்டம் அதுகள் வந்து அட்டாக் பண்றது, மிரட்டுறது, அதை ஊத்திடுவேன் இதை ஊத்திடுவேன்ன்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு சகோதரி அவர்கள், என்ன விஜய் என்ன இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, உன்னோட வளர்ப்பு என்ன, உன்னோட வளர்ப்பை பற்றி தெரியாதா அப்படின்ற ரீதியில அந்த பெண்ணை யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு ப்ரொஃபைல் போட்டபடி அந்த ப்ரொஃபைல் எடுத்து போட்டு இப்படி பண்ணுது. அடே, யாழ்ப்பாணத்தில் பிறந்த எந்த பெண்ணுமே வந்து சிங்க பெண்ணா தான் இருப்பாங்கடா. அதற்கு உதாரணம் சங்கீதா மேம சொல்றேன். 5 வருஷம் இப்படி ஒரு வேதனையை எந்த பெண்ணுமே தாங்கி கொண்டிருக்க மாட்டாங்க. மூளை வெடிச்சிருக்கும். இப்ப இருக்கிற பெண்களுக்கு தன்னோட புருஷன் வந்து ஒருத்தியோட செல்ஃபியோட உரசி கொண்டு நின்றாலே அவங்களுக்கு அதை வெளியில சொல்லாட்டா இல்ல கேட்காட்டா அவங்களுக்கு வந்து அதை தாங்கி கொள்ள முடியாது. 5 வருஷம் அந்த எவ்வளவு ஒருத்தி வந்து அந்தரங்க வீடியோக்களை அனுப்பி இருக்காரு. கூட சோசியல் மீடியால அவளுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கிற போட்டோக்கள் போகுது. ஆனா 5 வருஷம் அந்த வேதனையை தாங்கி கொண்டு இருந்திருக்காங்க சங்கீதாம.
அப்ப நினைச்சு பாருங்க அவங்களோட மனதை, இவன் திருந்திடுவான், இவன் திருந்திடுவான், இது திருந்திடும் அப்படின்னு போட்டு அந்த பொண்ணு காத்து கொண்டு வந்திருக்குல்ல, அந்த தைரியம் இப்ப இருக்கல எத்தனை பேருக்குடா வரும்? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டு அவங்க அழுதுருந்தாங்களே, இவனோட கரியர் முடிஞ்சு. ஆல்ரெடி இப்பவே முடிஞ்சு, இப்பவே ஒண்ணுமில்ல, ஜீரோ தான். படத்திலையும் ஜீரோ, அரசியலையும் ஜீரோ. அப்ப அதெல்லாம் பார்க்காம அவங்க அந்த டிசிப்ளினா சட்டப்படி கடமையா பண்றாங்கல்ல, அதான்டா சிங்க பண்ணு. அவங்க எதுலையுமே உருப்படியா இல்லையாடா? விஜயும் சரி, விஜயோட இந்த கூட்டம், சோம்பி கூட்டம் சரி, தரித்திரம் பிடிச்ச கூட்டங்கடா நீங்கெல்லாம். கேவலமா இருக்குடா. 6 மணி ஆனா வீட்டை விட்டு வர மாட்டான், அங்கேயே கிடப்பான். அப்புறம் நாட்டுக்கு வந்து என்னடா பண்ண போற? அசிங்கம். மக்களே, நீங்க தயார் செய்து குரல் கொடுங்க மக்களே, சரிங்களா? இன்னைக்கு இப்படியே இவ்வளவு தூரம் நடந்தும் அவன் தைரியமா உன்னை கூட்டிட்டு வர்றான்ல, அந்த பணத்திமிர் தான், சரிங்களா? நாளை உங்க வீட்லையும் இது நடக்கும். அதான் பெரியவர்கள் சொன்னார்கள், கூத்தாடிய கல்யாணம் முடிச்சா இதுதான் கதின்னு. வாங்குறானே மானத்தை. நன்றி.